பாக்யாவும் பழனிசாமியும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அப்ப பாக்யா, மயுவை கூட்டிட்டு வர எனக்கு விருப்பம் இல்ல, என் மகன் மாதிரிதான் மயுவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பழனிசாமி சொல்றாங்க, ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னா மயு என்ன இனியாவே கூட்டிட்டு வரலாம், ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. பாக்யாவும் ஓகேன்னு சொல்லிட்டு கார்ல மயுவை கூட்டிட்டு வர்றாங்க. கோர்ட்ல ஜட்ஜு சொல்றாரு, ஈஸ்வரி செஞ்சது தப்பு, அதனால அதுக்குண்டான தண்டனைய தேநீர் இடைவெளிக்கு பிறகு வழங்கப்படும்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்ப பாக்யா வர்றாங்க. அத்தைய காப்பாத்திரலாம், வாங்க மாமா சொல்றேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க கோர்ட்டுக்குள்ள. வக்கீல் கிட்ட பேசுறாங்க பாக்யா. சரின்னு சொல்லிடுறாரு வக்கீல். ஜட்ஜு தீர்ப்ப சொல்லும் போது வக்கீல் இன்னொரு சாட்சி இருக்கு, அதை விசாரிச்சுட்டு தீர்ப்ப கொடுங்க யுவர் ஆனர்னு கேக்குறாங்க. அது எதுக்கு கடைசி நிமிஷம் முடியும் காத்திருக்கீங்க, முன்னாடியே கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னு வக்கீல ஜட்ஜு திட்டிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாக்யா போய் பழனிசாமி கிட்ட சொல்றாங்க. மயுவை கூட்டிட்டு வர்றாங்க. கூண்டுல நிக்க வைக்கிறாங்க. மயு, பாட்டி தள்ளி விடல, எங்க அம்மா பிளவர் வாஷ் தடுக்கிதான் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எதிர்த்தரப்பு லாயர் ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஜட்ஜு சொல்றாங்க, நீ பேசாம உட்காரியான்னு சொல்றாங்க. ஜட்ஜு சொல்றாரு, உங்க குடும்ப விஷயத்த உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி தீர்த்திருக்கணும், எதுக்கு பொய்யான புகார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு.